முதல் நாள் லஞ்சு டின்னர்லாம் முடித்தா ஒரு பெரிய கவலை வரும். அது என்ன கவலைன்னா மறுநாள் காலையில் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. சரி சப்பாத்தி குருமா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெங்காயம் தக்காளி இருக்கான்னு பார்த்தா வெங்காய குடும்பங்களே காணும். இது என்னடா சிறுபிள்ளைக்கு வந்த சோதனை. சரி மார்னிங்கே வாங்க வேலை செய்ய வேண்டாம், இன்றைக்கி சிம்பிளாக எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன். அது என்ன ஐடியான்னு வாங்க பார்க்கலாம். முதல் நாள் நைட்டு நான் பாசி பயிரை ஊற வச்சுட்டேன். அது காலையில் எந்திரிச்சதுமே நல்லா ஊறி இருக்கும். அடுப்பில் வச்சு வேக வச்சு தாளிசம் பண்ணி கொடுத்துடலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு நான் வாரத்தில் 2 நாள் இந்த பாதாம் பிசின், விதை முந்திரி, வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணி எல்லாமே நான் காலையில் வெறும் வயிற்றுல கொடுப்பேன். அது ரொம்பவே ஹெல்தி. பாதாம் பிசின் வச்சு 5-6 எடுத்துக்கணும், விதை முந்திரி ஒரு 10-15, வெண்டைக்காய் ஒரு வெண்டைக்காய், அப்புறம் பாசி பயிறு கொஞ்சம். இது எல்லாமே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். காலை சாப்பாடு தான் மூளைக்கு ஃபுல் எனர்ஜி தரும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. அதனால் காலையில் சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம பசங்களுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் காலையில் சாப்பாடு நல்லதாக இருக்கணும், வல்லதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். நடுவில் யாரும் கையாமுயான்னு கற்றுனா அதையும் சமாளிக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியா தான் இது. சூப்பர் ஐடியா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பாசிப்பயிறு வேக வச்சது, அது கூட வெள்ளரிக்காய் சேலடு கூட உப்பு மிளகுத்தூளும் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நேரமும் கம்மியாகும், சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இதுதான் எங்கள் வீட்டு காலையில் டிஃபன். எங்கள் வீட்டு காலையில் டிஃபன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.